பெங்களூர்ல இருக்கிற மடநாயக்க ஹல்லின்னு சொல்லப்படுற காவல் நிலையத்துல மஞ்சுநாத் ரெட்டின்ற நபர் தான் சொந்தமா லாரி வச்சிருக்கிறதாவும் அத வாடகைக்காக சீனிவாசன்ற நபர்கிட்ட கொடுத்ததாவும், ஆனா ஒரு நாள் முழுவதுமே அந்த நபர்கிட்ட இருந்து எந்த ஒரு தொலைபேசி அழைப்பும் வரலன்னு, தான் அவரை தொடர்பு கொள்ளும் போது அவருடைய தொலைபேசி அழைப்பை அவர் எடுக்கலன்றதால, அவரை பத்தின எந்த ஒரு தகவலும் தெரியாததால இதுக்காக காவல் நிலையத்துல புகார் கொடுக்க வந்ததாவும், தன்னோட வாடகைக்கு கொடுத்திருந்த லாரிய அவர்கிட்ட இருந்து மீட்டு கொடுக்கும்படி ஒரு புகார் ஒண்ணு கொடுத்திருந்தாரு காவல் நிலையத்துல. மஞ்சுநாத் ரெட்டி கிட்ட இருந்து இந்த புகாரை வாங்கிக்கிட்ட போலீஸ் தங்களுடைய முதற்கட்ட விசாரணைய தொடங்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ் சீனிவாசோடைய மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணி அந்த நம்பருடைய செல்போன் டவரை வச்சு அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க. அப்படி போலீஸ் தேடும் போதுதான் அந்த செல்போன் நம்பருடைய டவர் ஒரு காட்டு பகுதியில இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. அந்த தகவல் கிடைச்சதுமே அந்த சிக்னல் கிடைச்ச இடமான காட்டு பகுதிக்கு போலீஸ் போறாங்க. அப்படி போகிற வழியில தான் ஒரு ஆட்டோல சீனிவாஸ் மர்மமான முறையில ரத்த காயங்களோட சீனிவாஸ் ஒரு ஆட்டோல இறந்து கிடக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நேரத்துல போலீஸ்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. எதுக்காக சீனிவாச இந்த காட்டு பகுதியில மர்மமான முறையில கொலை பண்ணிருக்காங்கன்றது ஒரு கேள்விக்குறியா இருந்தது. சீனிவாச எதுக்காக கொலை பண்ணிருக்காங்க, ஏன் கொலை பண்ணிருக்காங்கன்றத இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு TFT கிரைம். நான் உங்கள் பிரியா. பெங்களூர்ல இருக்க நெலமங்கலா பகுதியை சேர்ந்த பெண்மணி தான் மஞ்சுளான்றவங்க. 26 வயதான மஞ்சுளாக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னதான் திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்ததா சொல்லப்படுது. ஆனா மஞ்சுளாவுக்கும் அவருடைய கணவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமா சில காலங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல மஞ்சுளாவுக்கும் சீனிவாசன் சொல்லப்படுற நபருக்கும் திருமணத்தை தாண்டிய உறவு ஏற்பட்டிருக்கு. 30 வயதான சீனிவாஸ் ஒரு தனியார் கம்பெனில வாடகை லாரி ஓட்டுநரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த கம்பெனியோட ஓனரான மஞ்சுநாத் ரெட்டி கிட்ட தான் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. சீனிவாஸ்க்கு டிரைவர் வேலைன்றதால அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டு இருக்கு. மஞ்சுளாவும் சீனிவாசும் கொஞ்ச காலங்கள் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சீனிவாஸ் தன்னோட வேலைக்காக வெளியூர் பிரயாணங்கள் செய்யும் போது அப்படி ஒரு முறை சீனிவாஸ் வெளியூர் வேலைக்கு போற நேரமா பார்த்து நாகேந்திரான்னு சொல்லப்படுற ஒரு நபரை சந்திக்கிறாங்க. அந்த நபர் கூட மஞ்சுளா நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. சீனிவாஸ் எப்போதெல்லாம் வெளியூர் பிரயாணங்கள் செய்யறாரோ அப்பெல்லாம் நாகேந்திரா கூட தனிமையில இருந்து வந்திருக்காங்க மஞ்சுளா. மஞ்சுளா சீனிவாஸ்க்கு தெரியாமலேயே சில காலமா நாகேந்திரா கூட பழகி வந்தாங்க. அப்படி பழகி வந்த சில நாட்கள்லயே சீனிவாஸ்க்கு மஞ்சுளா வேற ஒரு நபர் கூட தொடர்புல இருக்காங்கன்ற விஷயம் சீனிவாஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்படி தெரிய வரும்போது சீனிவாஸ் மஞ்சுளா கிட்ட அடிக்கடி பிரச்சனைகளும் சண்டைகளும் போட்டிருந்திருக்காரு. சீனிவாஸ் மஞ்சுளா கிட்ட வேற நபர் கூட ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேட்கும் போது கூட மஞ்சுளா அத முற்றிலுமா மறுத்துட்டே வந்தாங்க. ஆனாலுமே சீனிவாஸ்க்கு மஞ்சுளா மேல ஆணித்தனமான ஒரு சந்தேகம் இருந்துட்டே வந்திருந்திருக்கு. இந்த சந்தேகம் சீனிவாஸ்க்கு நாளடைவிலேயே மஞ்சுளா நாகேந்திரன்ற நபர் கூட பழகி வந்தது. அப்படி தெரிய வந்ததுமே சீனிவாஸ் மஞ்சுளாவை தாக்கி இருந்திருக்காரு. சீனிவாசால தாக்கப்பட்ட மஞ்சுளா உடனடியா நாகேந்திரா கிட்ட இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுமே கோவப்பட்ட நாகேந்திரா எப்படியாவது சீனிவாச கொலை பண்ணுன்ற திட்டத்தை போட்டிருந்திருக்காரு. இதுக்காக நாகேந்திரா தன்னோட நண்பரான கைசர் பாஷான்ற நபர்கிட்ட உதவி கேட்டிருக்காரு. கைசர் பாஷா கிட்ட நாகேந்திரா மஞ்சுளாவை சீனிவாஸ் தாக்கின விஷயங்களை சொல்லி தனக்கு சீனிவாச கொலை பண்றதுக்கு உதவி செய்யும்படி கேட்டிருந்திருக்காரு. இதுக்காக கைசர் பாஷா தன்னோட மனைவியான ரூபியா கிட்ட சீனிவாஸ் கிட்ட தீபிகான்ற பேர்ல பேச சொல்லி திட்டம் போட்டு கொடுத்திருந்திருக்காரு. கைசர் பாஷா மேல கிட்டத்தட்ட 16 வழக்குகள் மேல காவல் நிலையத்துல நிலுவையில இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கைசர் பாஷா ஏற்கனவே பல குற்ற செயல்களை ஈடுபட்டவர்ன்றது விசாரணையில தெரிய வந்தது. அதோட அந்த ஏரியால அவரு ரவுடி சீட்டரா இருந்து வந்தாருன்றது சொல்லப்படுது. இது எந்த அளவு உண்மைன்றது இன்னும் தெரியப்படல. கைசர் பாஷாவோட மனைவி தீபிகான்ற பேர்ல சீனிவாச மொபைல் மூலமா தொடர்பு கொள்றாங்க. அப்படி சீனிவாஸ் கிட்ட தொடர்பு கொண்ட அவங்க கொஞ்ச நாட்கள்லயே அவருக்கு நம்பிக்கையான ஒரு ஆளா மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு முறை கைசர் பாஷாவோட மனைவியான ரூபியா சீனிவாச தொடர்பு கொள்ளும் போது தான் தனிமையில சந்திக்கணும்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு சம்மதம் தெரிவிச்ச சீனிவாஸ் அதுக்கான நேரத்தையும் இடத்தையுமே தீபிகா
சீனிவாஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலையில 1:30 மணி அளவுல பெங்களூர் ரூரல் மாவட்டத்துல இருக்கிற தசனபுரா சொல்லப்படுற ஏபிஎம்சி மார்க்கெட்டுக்கு பக்கத்துல சந்திக்கும்படி சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கு சம்மதம் தெரிவிச்சு சீனிவாசும் அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு தீபிகா கிட்ட. சீனிவாசோ தீபிகா கூட தனிமையில சந்திக்க போறோன்ற சந்தோஷத்துல அவங்க சொன்னபடியே அந்த இடத்துக்கும் போயிருந்திருக்காரு. அவரு அந்த இடத்துக்கு வர வரைக்குமே தீபிகா சீனிவாஸ் கூட தொலைபேசியில பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவரு அந்த இடத்துக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவரை பின்தொடர ஆரம்பிச்சாங்க கைசர் பாஷாவும் நாகேந்திராவும். அப்படி அவரை பின்தொடர்றதுக்காகவே கைசர் பாஷாவும் நாகேந்திராவும் வெளியிடங்கள்ல ஒரு ஆட்டோவை திருடிட்டு வந்ததா சொல்லப்படுது. சீனிவாச பின்தொடர்ந்துட்டு வந்த கைசர் பாஷாவும் நாகேந்திராவும் ஒரு கட்டத்துல சீனிவாச ஆட்டோல இழுத்துக்கிட்டு காட்டு பகுதிக்கு போயிருந்திருக்காங்க. அப்படி போகிற தூரத்திலேயே ஒரு இடத்துல நிப்பாட்டி சீனிவாச கைசர் பாஷாவும் நாகேந்திராவும் கூர்மையான ஆயுதங்களால தாக்கி இருக்காங்க. அப்படி தாக்குன கொஞ்ச நேரத்திலேயே சீனிவாஸ் ரத்த வெள்ளத்துல இறந்து போனதா சொல்லப்படுது. அவர் இறந்து போனதை உறுதிப்படுத்திக்கிட்ட கைசர் பாஷாவும் நாகேந்திராவும் அந்த ஆட்டோலயே அவருடைய சடலத்தை போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சும் போயிருந்திருக்காங்க. கைசர் பாஷாவோட மனைவியான ரூபியான் சொல்லப்படுற தீபிகாவை பாக்குறதுக்காக லாரி ஓட்டிட்டு வந்த சீனிவாஸ் அந்த லாரிய ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல விட்டுட்டு இறங்கி காட்டு பகுதியில நடந்து போயிருந்திருக்காரு. ஆனா அவர் எந்த இடத்துல லாரிய விட்டாரோ அதே இடத்துல பாட்டு சத்தமா ஒழிச்சுக்கிட்டு அதே இடத்துல இருந்ததாவும் போலீஸ் அதை கைப்பற்றி இருக்கிறதாவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் சீனிவாசுடைய லாரி உரிமையாளரான மஞ்சுநாத் ரெட்டி சீனிவாச பல முறைக்கு மேல மொபைல் மூலமா தொடர்பு கொண்டிருக்காரு. ஆனா சீனிவாஸ் கிட்ட இருந்தோ எந்த ஒரு தகவலும் வராததால மஞ்சுநாத் ரெட்டி உடனடியா காவல் நிலையத்துல புகார் ஒண்ணு கொடுத்திருக்காரு. தன்னோட லாரியவும் தன்னோட லாரி டிரைவரான சீனிவாசையும் காணோன்னு புகார் அளிச்சிருந்தாரு. இவருடைய புகாரின் அடிப்படையில தான் போலீஸ் இந்த கேஸ விசாரணை நடத்தினாங்க. அப்படி விசாரணை நடத்தும் போதுதான் போலீஸ்க்கு மஞ்சுளா கூட ஒரே நேரத்துல சீனிவாசும் நாகேந்திராவும் தொடர்புல இருந்தது போலீஸ்க்கு தெரிய வருது. ஆனா மஞ்சுளா நாகேந்திரா கூட தொடர்புல இருக்கிறது சீனிவாஸ்க்கு தெரியாம சில காலங்கள் தொடர்ந்து வந்ததா தெரிய வந்தது போலீஸ்க்கு. சீனிவாஸ்க்கு நாகேந்திரா கூட பழகி வந்தது தெரிய வரவே மஞ்சுளாவை அடிக்கடி தாக்கி இருந்திருக்காரு சீனிவாஸ். இதனாலேயே இவங்களுடைய காதலுக்கு இடையூறா இருக்கிறதால சீனிவாச நாகேந்திராவும் மஞ்சுளா கைசர் பாஷா அவருடைய மனைவியான ரூபியா எல்லாரும் சேர்ந்துதான் சீனிவாச கொலை பண்ண திட்டமிட்டு ரூபியா மூலமா அவரை ட்ராக் பண்ணி காட்டு பகுதிக்கு வர வச்சு கொலை பண்ணிருக்காங்கன்றது போலீஸ் விசாரணையில தெரிய வந்தது. போலீஸ் நாகேந்திரா கைசர் பாஷா மற்றும் அவருடைய மனைவி 3 நபர்களையும் கைது பண்ணதாவும் மஞ்சுளா மட்டும் கைது செய்யப்படலன்றது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர்ல கொடுத்த தகவலை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். போலீஸ் சீனிவாச உடலை கைப்பற்றி அவருடைய உடலை அட்டாப்சிக்காக அனுப்பியிருக்காங்க. அதோட கைசர் பாஷாவும் நாகேந்திராவும் திருடப்பட்ட ஆட்டோ யாருடையதுன்றது விசாரணையா நடந்துட்டு வருது. போலீஸ் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தையும் லாரி மற்றும் ஆட்டோவையும் கைப்பற்றி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த கேஸ பல கோணங்கள்ல போலீஸ் விசாரிச்சுட்டு வராங்க. மற்ற ஏதேனும் ஒரு நபர்களுக்கு இந்த கேஸ்ல சம்பந்தம் இருக்கான்ற கோணத்திலையும் விசாரணை நடத்தி வராங்க போலீஸ். எப்போதுமே திருமணம் தாண்டிய உறவு ஒரு கிரைம்ல தான் முடியும்ன்றத நம்ம பல வழக்குகள்ல பாத்துட்டு வரோம். அதே போலதான் இந்த முக்கோண காதல் கதையும் கிரைம்ல முடிஞ்சிருக்கு. இந்த வழக்குல சீனிவாஸ் அறிமுகமே இல்லாத நபர்கிட்ட பேசினதோட அவர் சொன்ன இடங்களுக்கு கொஞ்சமும் யோசிக்காம போனதே அவருடைய இறப்புக்கான காரணமா இருந்து வருது. அதோட அறிமுகம் உள்ள சில நபர்களை நம்பி போகும்போதே பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிற இந்த உலகத்துல முகம் தெரியாத நபரை நம்பி சீனிவாஸ் போனது அவருடைய இறப்புக்கு இதுவே ஒரு காரணமா இருந்திருக்கு. இந்த வழக்கு விசாரணையில இருக்கிறதால முழு விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகும் சொல்லியிருக்காங்க போலீஸ். இந்த கேஸ பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.